தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் ஜி.கே. வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவது உறுதியாகியுள்ள நிலையில் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தந்தி டிவிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். மக்கள் நல கூட்டணியில் தமாக இணைவதற்கான இணைய உள்ளது. இது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பேசலாம். சார், இப்போ தமாக 2 மாதங்களாக காலந்தாழ்த்துள்ள நிலையில் மக்கள் நல கூட்டணியில் இணைய போறதாக தகவல் வந்திருக்கு. உறுதியானதாகவும் சொல்லப்படுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்க? மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரான வைகோ அவர்களும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களும் இது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அது உறுதி செய்யப்படும், இறுதி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி விடுத்த அழைப்பை ஏற்று தேமுதிக எங்களோடு தொகுதி உடன்பாடு வைத்துக் கொண்டது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த முதல் வெற்றி. தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் வலுப்பெற்ற நிலையில் நாங்கள் தொடக்கத்திலிருந்து தமாகவுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். இப்போது எங்களோடு இணைவதற்கான வாய்ப்பு உள்ளதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் எங்களோடு இணைந்தால் இது மக்கள் நல கூட்டணிக்கு கிடைத்த 2வது வெற்றி என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தேமுதிகவும் தமாகவும் மக்கள் நல கூட்டணியும் தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத மகத்தான அரசியல் சக்தியாக, மாற்று சக்தியாக வலுப்பெறும். கட்சி சாராத பொதுமக்களின், புதிய இளம் வாக்காளர்களின் நம்பகத்தன்மையையும் பெற்று இந்த அணி ஆட்சியை கைப்பற்றும் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சார், இதற்கான முடிவு இன்று அறிவிக்கப்படுமா? எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது? இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைகோ அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் அறிவிப்பார்கள். இன்று மாலை அதற்கான வாய்ப்பு உள்ளது. இப்ப ஏற்கனவே நீங்க பொதுக்கூட்ட மாமன்றம் நடக்க போகுது. இதுல ஜி.கே. வாசன் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதா? இந்த அணியில் அவர் இணைந்தால் கட்டாயமாக மாமண்டூரில் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் திரு ஜி.கே. வாசன் அவர்களும் பங்கேற்பார். ஏற்கனவே நீங்க ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தீங்க. இப்ப 2 பேருமே தேமுதிக வந்துருச்சு. இப்போ தமாக வரப்போகுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய போது இது 1 மாதம் கூட நீடிக்காது என்று சிலர் கிண்டல் செய்தார்கள். அது வலுப்பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை சந்தித்த போது கூட இது நீடிக்காது, நிலைக்காது, சிதறும் என்று சொன்னார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள் இந்த அணி தேர்தல் வரை கூட நிலைக்காது என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்துவிட்டு இப்படிப்பட்ட அவதூறுகளையும் வதந்திகளையும் தவிடுபடியாக்கிவிட்டு மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு தொகுதி உடன்பாடு செய்தது. நாங்கள் அழைப்பு விடுத்த திரு வாசன் அவர்களும் இந்த அணியில் இணைவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. எனவே இது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக என்கிற மாபெரும் சக்திகளை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அளவுக்கான வலிமையை பெறும். எனவே இன்னும் சிலர் இது குறித்து விமர்சனம் செய்வதற்கு, பிதற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தமாக தாமதமாக வந்தாலும் மக்கள் நல கூட்டணிக்கு அது வலு சேர்க்கும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது வரக்கூடிய தேர்தலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அவரது கருத்தாக உள்ளது.